My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா 23ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட். ஸோ 23க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில போர்டை தவிர வேறு போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்லோட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும். அதற்குரிய லிங்க் இப்போ அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும், அண்ட் இந்த ப்ராசஸ் எவ்வளோ நாட்கள் எடுக்கும், அண்ட் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் அதை வந்து எனக்கு நம்மளுடைய வீடியோவை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இது வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட், சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். tnmgrmu.ac.in அதில் சர்வீசஸில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது யார் யாருக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யாருக்கு வேணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக யாருக்கு இது தேவை கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ பெரும்பாலான மாணவர்கள் இதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன், நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் தமிழ்நாட்டில் அல்லது தமிழ்நாடு தவிர வேறு மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. மூன்றாவதாக, நீங்கள் வந்து ஐசிஎஸ்சி சிலபஸில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. நான் சொன்ன இந்த 3 போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி, இந்த 3 போர்டை தவிர வேறு எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை. சார் நான் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அந்த போர்டில் அந்த கரிக்குலமில் படிச்சிருக்கேன், ஐபியில் படிச்சிருக்கேன், ஐஜிசிஎஸ்சியில் படிச்சிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ஐஓஎஸில் படிச்சிருக்கிறேன், நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா எஸ், கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணணும். சார் நான் வேறு ஸ்டேட்டினுடைய ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன், தமிழ்நாடு இல்லை, நான் கர்நாடகா ஸ்டேட் போர்டில் படித்தேன், கேரளா ஸ்டேட் போர்டில் படித்தேன், பாண்டிச்சேரி ஸ்டேட் போர்டில் படித்தேன், தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண போகிறேன், நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா எஸ், நீங்களும் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த 3 போர்டு தவிர வேறு எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் கட்டாயம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதே வெப்பேஜ் தான், டெமோவை நான் காமிச்சிடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேயும் அதான் போட்டிருக்காங்க பாருங்கள், சிபிஎஸ்சி அண்ட் ஐஎஸ்சி ஸ்கூல்ஸ், ஐஎஸ்சி அதில் படிச்சிருக்கீங்கனாலும் தேவை கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். அப்ளை பண்ணுற மாணவர்களுக்கு 10 நாட்களுக்குள்ளே வந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்டைம்ஸ் அது 10 அல்லது 15 நாட்கள் கூட ஆகலாம். பட் இப்போ அப்ளை பண்ணுறது பார்த்துடலாம். இது வெப்சைட், இந்த வெப்சைட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும். 2026-27 அப்படிங்கிற அகாடமிக் இயர் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் கோர்ஸ் கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஜி, பிஜி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, பிஹெச்டி, போஸ்ட் டாக்டரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கோர்ஸ், சரிங்களா? சிங்கிள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் ஃபார் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒஎஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சிங்கிள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இஸ் சஃபிஷியன்ட், சரிங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல யூஜி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் டைப் அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஒஎஸ் மட்டும் போடுறீங்கன்னா ஒன்லி பிஎன்ஒஎஸ் கொடுங்க. மெடிக்கல், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் போகிறீங்க அப்படின்னா மெடிக்கல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நீங்கள் நர்சிங், ஃபார்மசி, அலைடு ஹெல்த் சயின்சஸ் போகிறீங்க அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். பேசிக், போஸ்ட் பேசிக் நர்சிங் போகிறீங்க, நான் வந்து டிப்ளமா முடித்தேன் அல்லது நான் இந்த மாதிரி முடிச்சுட்டு போஸ்ட் பேசிக் நர்சிங் போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து அதை போடணும். லேட்டரல் என்ட்ரினா அது நம்ம மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்ன்றதுனால மெடிக்கல் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 1,35,157 பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல அப்ளிகண்ட்னுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்,
ஓகேங்களா. இங்கே மிஸ்டர், மிஸ்ஸு அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட இனிஷியல் இந்த இடத்துல இனிஷியல் இருக்குது, இனிஷியல் கொடுத்துருங்க. நேஷ்னாலிட்டி இருக்குது, கம்யூனிட்டி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி நேம் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் கொடுத்துருங்க. அடுத்ததாக இந்த இடத்துல ஆதார் நம்பர் இருக்கும். ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா கொடுங்க, விருப்பப்பட்டால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. அண்ட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருக்கும், அதுவும் கொடுத்துருங்க. இங்கே இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி உங்களுடைய மெயிலுக்கு போகும். அந்த மெயிலை நீங்கள் என்டர் ஓடிபியில் கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலான ஒரு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடும். அடுத்ததாக குவாலிஃபையிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. குவாலிஃபையிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் லாஸ்ட் குவாலிஃபைடு யூனிவர்சிட்டி, நீங்கள் கடைசியாக எந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, அந்த கோர்ஸ் வந்து எந்த போர்டுக்கு கீழே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்குள்ளே போக போகிறோம். தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு போக போகிறோம். அதுக்காக தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இந்த சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் 12th வந்து வேறு போர்டில் படித்ததுனால இந்த இடத்துல அதர் தேன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். இப்போ வந்து இது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா பிஜிக்கும் இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ பிஜி பண்ணுறது எம்பிபிஎஸ் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம், பிஜியும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து டாக்டர் எம்ஜிஆர் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதர் தேன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஓகேங்களா. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ்ட் ஆர் குவாலிஃபையிங் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கோர்ஸை நீங்கள் போடணும். இந்த இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது அப்படிங்கிறது வந்துடும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைங் கோர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக போர்டு அப்படின்றது பாருங்கள், எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க, இதுலேயும் அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ்னு போடலாம், என்ஐஓஎஸ்னால் அதெல்லாமே இருக்கும், அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டினுடைய மார்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. சப்ஜெக்ட்டு, மார்க்கு, மேக்ஸிமம். ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் 5 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒன்று ஆட் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஆட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக எல்லா சப்ஜெக்ட்டும் ஆட் ஆகும். ஒன்றுனா அதில் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய சப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணி அதுக்குரிய மார்க் வந்து போட்டுருங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஐபியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க் கன்வர்ஷன் இருக்குது, ஸோ அதெல்லாம் கிரேடெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க ஓகேங்களா. நீட் மார்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீட்டினுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட்டினுடைய ரோல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைக் நீட்டினுடைய டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, நீட்டினுடைய பர்சன்டேஜ் எலிஜிபிள் மார்க் என்ன, அண்ட் நீட்டில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய கேட்டகரி என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, நீட்டில் குவாலிஃபைடா இல்லையா, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததான் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆர் என்ஓசி டீட்டெயில்ஸ். மைக்ரேஷன் இருக்குது அப்படின்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்னுடைய நம்பர் போட்டுருங்க, எந்த ஸ்கூலோ எந்த யூனிவர்சிட்டியோ அந்த போர்டை வந்து நீங்கள் போட்டுருங்க, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்களோ அதை கொடுத்துருவீங்க ஓகேங்களா. அடுத்தது ஈஸி டெலிவரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். மோட் ஆஃப் டெலிவரி, இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருங்க, உங்களுடைய அட்ரஸ் பின்கோடெல்லாம் கொடுத்து வச்சுருங்க. ஆன்லைனில் வர்றதா மெயிலுக்கு வரதான் ஈஸி, அதான் சீக்கிரம் வரும். நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆன்லைன் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு திங். அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. டவுன்லோட் த டிக்ளரேஷன் டாக்குமெண்ட், ஒரு டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அது செல்ஃப் டிக்ளரேஷன் தான், நீங்கள் ஃபில் பண்ணி அதையும் இதில் என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்ததாக நீங்கள் இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நேம், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ட்ராப் டவுனில். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஆட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. 12th டீட்டெயில்ஸ் தான் அதிகமாக தேவைப்படும் ஓகேங்களா. ஒருவேளை ரொம்ப டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் இன்னொரு டெமோ வீடியோ அப்படிங்கிறது எடுக்கிறேன். அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஃபீஸுங்கிறது இங்கே வந்துடும், அவங்களே காமிச்சிடுவாங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது போயிடும். ஸோ அவ்வளோதாங்க, பெரிய சிம்பிள் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளே நமக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். சார் 10 நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் 23ஆம் தேதி முடிக்கிறாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க வீடியோவில். அப்போ க்ளோஸ் ஆயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படவே வேணாம், அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. அப்ளை பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வி நீட் த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். உங்களுடைய அட்மிஷனுக்கு கட்டாயம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை. நீங்கள் நான் சொன்ன 3 போர்டை தவிர வேறு போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ அப்போ அப்ளை பண்ணிவிடுங்க, சர்டிஃபிகேட் வந்துடும். சர்டிஃபிகேட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கும் இந்த பிரச்சனை தெரியும், இவங்க இன்னும் க்ளோஸ் பண்ணல, இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கும் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுவாங்க, ஒன்று டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும், அல்லது அவங்க ஒரு அஃபிடவிட் உங்களை கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நோட்டரி பப்ளிக் கிட்ட நான் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, மெயில் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு அஃபிடவிட் போட்டு காலேஜில் கொடுத்துக்கலாம். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் போட சொல்லுவாங்க. அது எப்படி அப்டேட் வருதோ
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது வரும்போது நானும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எம்ஜிஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அப்ளை லிங்க்கு இந்த இதெல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி லிங்க் இருக்குது, எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்த்தலாம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.